வணக்கம் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் ரமலான் நோன்பு கடைப்பிடித்ததை முன்னிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் கொஞ்சம் விடுமுறை கொடுத்துருந்தேன். ஸோ மீண்டும் உங்கள் சிதம்பரம் வீடு கட்டணுமா வேணும், ஜல்லி, சிமெண்ட்டு, மணலோட செங்கல், டிஃபன்னு சொன்னால் அதில் இருக்க ஒரு வகை பொங்கல். இன்றைக்கி கிழமை திங்கள். உங்கள் சிதம்பரம் டிஆரின் தீவிர ரசிகன் சையத் அன்வரின் வணக்கம் மக்களே. அதாவது இப்போ ரீசண்டாக எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. அதில் யார் பேர்லாம் இருக்கோ அவங்க தான் வரக்கூடிய ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம். அப்படி அதில் யாராவது அவங்கள பேர் விடுபட்டு இருந்தால் அவர்களுக்காக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவங்க வர 26 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க இ-சேவை மையங்களில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் ப்ளஸ் உங்களுடைய ஆதார் ப்ளஸ் உங்கள் மொபைல் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ ரீஅப்பீல் பண்ணலாம். அப்படி உங்கள் பேர் அதில் மென்ஷன் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக தேர்தல் ஆணையம் அது கணக்கில் எடுத்துக்கொண்டு வருகின்ற ஏப்ரல் 23 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கலாம். ஸோ பெயர் விடுபட்டவங்க இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க.